எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம நல்ல ஒரு டீப் அட்டென்ஷன், நல்ல ஒரு ஆழ்ந்த கவனத்தை கொடுப்பதை பற்றி தான் இந்த பகுதி முழுவதும் பேசிக்கொண்டே வருகிறது. நம்ம அப்படி தேவனுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆழ்ந்த கவனத்தை நாம் கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் ஆத்துமா பிழைக்கும் அப்படிங்கிறார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் ஆத்துமா, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். செவியை சாய்த்து கர்த்தர்ட்ட நம்ம வந்தோம்னா அவர் சொல்கிறாரு, உன் ஆத்துமா பிழைக்கும். பிழைப்பதற்கு வேண்டிய அந்த கிருபைகளை என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிற அதான் சொல்கிறாரு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அழகாக சொல்கிறாரு, உங்களுக்கு நித்திய. பாருங்க, இந்த இடத்துல தமிழ் டிரான்ஸ்லேஷன் வரும் பொழுது கிரேஸுங்கிற வார்த்தை வருது. ஆனால் மூல மொழிபெயர்ப்புலையும் ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் கிரேஸுங்கிற வார்த்தை வரல, மெர்சி அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. கிருபை அல்ல, இரக்கங்கள். இரக்கங்கள். தாவீதுக்கு நிறைய தேவன் இரக்கம் பாராட்டினார். அப்புறம் இந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது தாவீதுக்கு அதாவது அருளின நிச்சயமான அந்த ப்ராமிசஸ், அதாவது என்ன சொல்றதுன்னா வாக்கு தத்தங்கள். ப்ராமிஸ்னா அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, உனக்கு நான் இப்படிலாம் இரக்கமாக இருப்பேன், இப்படிலாம் நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு நிறைய வார்த்தைகளை அவர் வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கிறார். தாவீதுக்கு எதெல்லாம் வாக்கு தத்தமாய் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டு நாட்களில் புதிய உடன்படிக்கையாக என்ன செய்யப்படுது, மாற்றப்படுது. பாருங்க, வாக்கு தத்துவத்துக்கும் உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு. அதை சொல்லிட்டாவே அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பேனோங்கிறார். அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் சொல்லிட்டா சொன்னபடி என்ன செய்வார், செய்கிறவர் தான். ஆனால் அவர் சொல்றாரு, அவர் சொல்லிட்டே ஆகவே நான் செய்ய வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. ஆனால் உடன்படிக்கை என்பது அதை காட்டிலும் மேலானது. என்னன்னா, இப்போ எனக்கும் தேவனுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் பண்ணப்படுது. இப்போ இந்த உடன்படிக்கை நடந்துருச்சுன்னா இந்த உடன்படிக்கையை நானும் மீறக்கூடாது, அவரும் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. வாக்கு கொடுத்தாவே அவர் நான் செய்யாமல் இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. இருந்தாலும் இன்னொரு லெவலுக்கு கொண்டு போறார். என்னன்னா, அவனுக்கு அருளினா அந்த நிச்சயமான அந்த வாக்கு தத்தங்களை நான் உங்களுக்கு புதிய உடன்படிக்கையாக, நித்திய உடன்படிக்கையாக என்ன பண்ணுவேன், ஏற்படுத்துவேன். அவருக்கு அருளின அந்த வாக்கு தத்தங்கள் பாருங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான அந்த வாக்கு தத்தங்கள், கிருபை நிறைந்த வாக்கு தத்தங்கள், இரக்கம் நிறைந்த வாக்கு தத்தங்கள், அவைகளை நான் உங்களுக்கு அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில் அவர் வாக்கு பண்றார். ஒரு மனுஷனுக்கு ஒன்று தர்றேன்னு எப்படி வாக்கு பண்றாருன்னா, ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் என்ன பண்றாரு, அவர் அந்த அவர் இரக்கத்தின் படியும் அவருடைய உண்மையின் படியும். அதுதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். தேவன் அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார் அல்லது வாக்கு பண்ணிட்டார்னா அந்த வாக்கு தத்தத்துக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, நாம உண்மை இல்லாதவர்களாக இருந்தா கூட தேவன் எப்படி இருக்காரா, உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர் ஃபெய்த்ஃபுல் காட். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெய்த்ஃபுல் மர்சிஸ், அவருடைய அந்த உண்மையுள்ள இரக்கத்தின் படி, உண்மையின் படியும் இரக்கத்தின் படியும், தாவீதுக்கு காண்பித்த அந்த இரக்கத்தின் படியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்த நம்ம பாருங்க, தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான அந்த வாக்கு தத்தங்கள், அவனுக்கு கொடுத்த இரக்கத்தின் அடிப்படையில் கொடுத்த வாக்கு தத்தங்களை
உங்களுக்கு நான் நித்திய உடன்படிக்கையாக என்ன செய்வேன், ஏற்படுத்துவேன் அப்படி சொல்றார். நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி, எவர்லாஸ்டிங் கவர்னண்டாக உங்களுக்கு நான் அதை ஏற்படுத்துவேன். என்னுடைய ஒரு அன்பின் நிமித்தமாகவும் உண்மையின் நிமித்தமாகவும் இரக்கத்தின் நிமித்தமாகவும் நான் தாவீதுக்கு வாக்கு பண்ணினது அப்படிங்கிறார். தாவீதினுடைய சரித்திரத்தை பற்றி நமக்கு நிறைய தெரியும். தாவீது நிறைய காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாக சங்கீதங்களாக பாடியிருக்கிறார். அவர் பாடின அந்த சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னா தேவன் என்னெல்லாம் நமக்காக செய்ய போறாரு, எப்படியெல்லாம் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சங்கீதங்கள்லாம் அவர் பாடியிருக்கிறார். இதெல்லாம் என்ன அப்படின்னா தாவீதை கொண்டு தேவன் உரைத்த வாக்கு தத்தங்கள். அதுதான் வேதம் சொல்லுது. நான் என்னுடைய உண்மையின் படியும் இரக்கத்தின் படியும் அன்பின் படியும் நான் அவனுக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தங்கள், அந்த ப்ராமிசஸை அவனுக்கு கொடுத்த வாக்க புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறார். இதுதான் சொல்றாரு. இந்த உடன்படிக்கையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள் அப்படிங்கிறார். இதனுடைய இம்பார்ட்டன்ஸை நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறார். பாருங்க, வாக்கு பண்ணினாவே தேவன் அதை நிறைவேற்றிடுவாரு. ஆனா அதையே உடன்படிக்கையா மாத்திட்டாருன்னா அவர் நிறைவேற்றாமல் இருக்கவே முடியவே முடியாது. நான் கூட கேள்வி கேட்கலாம், என்னோட உடன்படிக்கை பண்ணீங்க, என்னாச்சு, ஏன் கொடுக்கல, எனக்கு தருவேன்னு சொன்னீங்களே, என்னை காப்பேன்னு சொன்னீங்களே, முகத்தை மறைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப ஏன் மறைக்கிறீங்க? நான் உரிமையோடு கேட்கலாம். ஏன்னா இது அக்ரிமெண்ட், எனக்கும் தேவனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு எவர்லாஸ்டிங் அக்ரிமெண்டா மாறிடுது, உடன்படிக்கையா மாறிடுது. தேவன் அதான் இங்க சொல்றாரு, நான் அதை நித்திய உடன்படிக்கையாக என்ன செய்வேன், ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறார். நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். அப்போ தேவன் நம்மோடு கூட இந்த கால வேளையில ஒரு நித்திய உடன்படிக்கையை இயேசுவை கொண்டு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த தாவீதுன்னு பார்க்கும்போது பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீது இயேசுனுடைய கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு ஆள். பல இடங்களில் தாவீது தன்னை பற்றி சொன்னது போல இருக்கும். ஆனால் தன்னுடைய அந்த லைனேஜில், அதாவது தன்னுடைய சந்ததியாக தன்னுடைய வம்சாவளியில வரப்போகிற இயேசுவை பற்றி நினைச்சிருப்பாரு, அவர் பேசியிருப்பார். ஆனா அவரை பற்றி பேசின மாதிரி இருக்கும், அதாவது தாவீதை பற்றி பேசின மாதிரி இருக்கும். ஆனால் அநேக காரியங்கள் அது இயேசுவை பற்றி பேசப்பட்டது. அப்படித்தான் வேத வல்லுநர்கள் இந்த வசனத்தை சொல்றாங்க. இது தாவீதுக்கு அருளின அப்படின்னு சொல்றதை காட்டிலும் தாவீதினுடைய அந்த வம்சாவளியிலே பிறக்க போகிற இயேசுவுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை புதிய ஏற்பாட்டு நாட்களில் இயேசுவுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை உங்களுக்கு அவருடைய ரத்தத்தை கொண்டே நித்திய உடன்படிக்கையாக என்ன செய்வேன், ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஏன்னா இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே எடுத்து பெயர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதனுடைய மீனிங்கை சரியான மனுஷங்க புரிந்து கொள்ளுது. ஏதோ தாவீதுக்கு தான் சொல்லிக்கார் போல. பைபிளில் நிறைய நேரங்களில் நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிலது நம்மளுக்கு இது ஆபிரகாமுக்கு சொன்னது, இது மோசேக்கிட்ட சொன்னது, இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னது, இது தாவீதினுடைய வாழ்வுக்காக சொன்னது, இல்லை இது யோசுவாவுக்கு சொன்னது அப்படின்னு இல்லை. அதனாலதான் இந்த குறிப்பாக இந்த பர்டிகுலரான இந்த வசனத்தை, இந்த ஏசாயா 55 அதிகாரம் 3வது வசனம் இருக்கேன், இது புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் பெயர்த்து எழுதி அதனுடைய அர்த்தங்கள் விளங்க பண்ணப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது தாவீதை பற்றி சொல்லதல்ல, தாவீதின் வம்சாவளியில வெளிப்பட போகிற இயேசுவுக்கு பிதாவானவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி. இயேசுவுக்கு பிதாவானவர் கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நான் புதிய ஏற்பாட்டு நாட்களில் உடன்படிக்கை ஆக்குவேன் அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா, கிருபையை குறித்த ஒரு நித்திய உடன்படிக்கை. அவர் நமக்கு அவர் கிருபை பாராட்டுவார், இரக்கம் பாராட்டுவார் அப்படிங்கிறதை குறித்து கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு உடன்படிக்கையாக என்ன செஞ்சாரு, மாற்றி விட்டார். வாக்கு தத்தம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் சொல்லுவோம், இயேசு பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இருந்த தாவீதை கொண்டு உரைக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல அது உடன்படிக்கையாக, நித்திய உடன்படிக்கையாக தேவனால் மாற்றப்பட்டிருக்கிறது.
பாருங்க, வாக்குத்தத்தத்திலிருந்து கொஞ்சம் மேலான ஒரு நிலையில இருக்கும். இப்போ அவற்றை இரக்கத்துக்காக அவற்றை போய் நம்ம கெஞ்ச வேண்டியதில்லை, நம்ம டிமாண்ட் பண்ணி கேட்கலாம். இரக்க செய்வேன்னு சொன்னீங்கல்ல, இறங்குங்க. கிருபை கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க, நீங்க எனக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த கிருபை எனக்கு கொடுக்கணும். கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? பாருங்க, நம்மளோட ஒரு அக்ரிமெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த அக்ரிமெண்ட்டை யாரும் மீறவே முடியாது. அக்ரிமெண்ட்டை மீற முடியாது. பாருங்க, எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவன் தான் சொந்தக்காரர். உலகத்தில் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பாருங்க, ஒரு கடையை பிடிக்கிறீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறீங்க, இவ்வளோ வாடகை தர்றேன். 2 வருஷத்துக்கு இடையில அவன் ஓனராக இருந்தால் கூட உங்களை காலி பண்ண சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அக்ரிமெண்ட் பேப்பர் தூக்கி காட்டுவீங்க. 2 வருஷத்துக்கு இடையில பக்கத்தில் வரக்கூடாது. இப்போ ஓனர் பெரிய ஆளா நீங்கள் பெரிய ஆளான்னு கேட்டால் பெரிய ஆளு ஓனர் தான். ஆனால் அந்த அக்ரிமெண்ட் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு உரிமையை என்ன செஞ்சிருச்சு, இந்த உடன்படிக்கை ஒரு உரிமையை கொடுத்துருச்சு. அதாவது உரிமை இல்லாத ஒன்றின் மேல உங்களுக்கு அந்த 2 ஆண்டுகளுக்கோ 5 ஆண்டுகளுக்கோ குறிப்பிட்ட கால வரையறைக்கு உங்களுக்கு ஒரு உரிமையை என்ன செய்யுது, கொடுக்குது. அதுபோலதான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உடன்படிக்கையின் மூலமாக ஒரு உரிமையை நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய அந்த உடன்படிக்கைகள் எனக்கு தேவனிடத்தில் உரிமையை, வாக்கு தத்தங்களின் மேல் உரிமையை பெற்று கொடுத்திருக்கிறது. இப்ப நான் உரிமையோட கேட்கலாமா? தேவன்கிட்ட கேட்கலாமா? சுகம் என்ன உரிமையோட கேட்கலாமா? ஏன்னா அது பாருங்க, எனக்கு ஒரு அந்த வெறும் ப்ராமிஸா மட்டும் இல்லாம இப்ப நித்திய உடன்படிக்கை. அது பாருங்க, இது ஏதோ டெம்பரவரியா 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு போடப்பட்ட உடன்படிக்கை அல்ல. இது என்ன உடன்படிக்கை? உங்க பைபிள் என்ன எழுதி இருக்கு? நித்திய உடன்படிக்கை. அப்படின்னா இனிமேல் இது மாறாது, இது கடைசி வரைக்கும் இந்த உடன்படிக்கை இருக்கும். எவ்வளவு காலம் வேணாலும் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நான் உரிமை கோரலாம். இது நித்திய உடன்படிக்கையாக மாறிவிட்டது. எனக்கும் தேவனுக்கு இடையில ஒரு உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் ஏற்படுத்தி விட்டார். ஆகவே இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நான் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்யலாம், கேட்கலாம். இது வெறும் வாக்கு தத்தம் அல்ல, இது உடன்படிக்கை. அதுதான் அவர் சொல்றாரு, செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா மறிக்க வேண்டியவங்க கூட பிழைச்சிருவாங்கிறாரு, அழிந்து போகிறவங்க கூட வாழ்ந்துருவான்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய தெய்வீகமான உரிமைகள், அந்த உரிமைகளை நம்ம தேவன்கிட்ட கேட்டா தேவன் நிச்சயமா அந்த உரிமையின்படி நமக்கு என்ன செய்வார், எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து அதான் நம்ம அந்த பகுதியை வாசிக்கும் போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கடைசி வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது சொல்றாரு. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அது அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது என்னிடத்திற்கு இருக்கும், அது என்னிடத்துக்கு வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஏன்னா இப்போ இது வெறும் வார்த்தை அல்ல, இது வேர்ட் அக்ரிமெண்ட், வேர்ட் ஆஃப் அக்ரிமெண்டா மாறிச்சு. இது தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் எனக்கு உடன்படிக்கையாக மாறிவிட்டது. என்னோட தேவன் உடன்படிக்கை பண்ணிட்டார். இப்ப நானும் உடன்படிக்கை கட்டுப்பட்டவன், அவரும் உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டவர். இப்போ அந்த உடன்படிக்கையை என் வாழ்க்கையில நிறைவேற்றாமல் அவரால் இருக்க முடியாது, மீறக்கூடாது. அவரும் மீறக்கூடாது, நான் நினைச்ச முடியாது, மீற முடியாது. ஆகவே தாவீதை கொண்டு அல்லது தாவீதின் மூலமாக தாவீதின் வழியாக அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் எனக்கு அதை ஒரு பெரிய நல்ல ஒரு உடன்படிக்கையாக என்ன செஞ்சிட்டாரு, மாற்றிவிட்டார். ஆகவே எனக்கு நான் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தேவனிடத்தில் உரிமை உள்ளவனாக நான் மாறுகிறேன். இதுதான் பாருங்க, பவுல் இன்னும் கொஞ்சம் விளக்க முயற்சி பண்றார். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நிறைய இடங்களில் பாருங்க, இது தாவீதுக்கு ஏதோ கிருபை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, தாவீதுக்கு அல்ல, தாவீதின் மூலமாக
அதாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டு கிருபையை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தாவீது நிறைய கிருபையை பற்றி பேசுகிறார்னா, அவர் இயேசுவின் மூலமாய் தன்னுடைய அந்த வம்சாவளியிலே வெளிப்பட போகிற இயேசுவின் மூலமாய் உண்டாக போகிற கிருபையின் வாக்குத்தத்தங்களை பற்றி தான் அவர் நிறைய பேசியிருக்கிறார். ஆகவே இது எல்லாம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் இவைகள். நான் தெளிவுபடுத்துறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திருப்பி கொள்வோம் பாருங்க. இங்க பவுல் சபை சரித்திர புஸ்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 13ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி பேசுறார். 13ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்வோம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தாரை கீஷனுடைய குமாரன் சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, தேவன் அப்படி 100% தாவீதை பற்றி பேசினது மாதிரி இருக்கு. ஆனால் இது தாவீதுக்கும் பொருந்தும், இயேசுவுக்கும் பொருந்தும். ஏன்னா பைபிளில் ஒரு சில வேத வசனங்கள் சிங்கிள் ஃபுல்ஃபில்மெண்ட், டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட், ட்ரிபிள் ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறாங்க. ஒரு ஆள்கிட்ட நிறைவேறும், 2 பேர்கிட்ட நிறைவேறும், 3 பேர்கிட்ட நிறைவேறும், ஒரு இடத்துல நடக்கும், 2 இடத்துல நடக்கும், 3 இடத்துல கூட என்ன செய்யும், அது செயல்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்க்க போனா எக்ஸாக்டா சவுலை தள்ளி தாவீதை என்ன செய்தார், தேவன் ஏற்படுத்தினார். இது நம்ம அந்த கதையெல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்போ தாவீதை ஏற்படுத்தி தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேங்கிறார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனான்னு கேட்டா ஏற்றவன் தான். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆனால் இந்த இடத்துல தாவீதை பற்றி மட்டும்தான் சொல்லுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறாம, இந்த வசனம் இயேசுவை பற்றியும் சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பவுல் விளக்க முற்படுகிறார். இது தாவீதை பற்றி மட்டும் தேவன் சொல்லல, தாவீதின் வம்சால் வரக்கூடிய இயேசுவை பற்றியும் அவர் இந்த இடத்துல பேசுறாரு அப்படிங்கிறார். இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே வந்துருச்சா. இப்போ அங்கதான் இயேசுவை பற்றி கொண்டு வர்றார் பவுல். அப்படியே லிங்க் பண்றார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். பாருங்க, அவனுடைய சந்ததியிலே வெளிப்பட போகிற இயேசு. முதலாவது தாவீதை பத்தி பார்த்துட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் இயேசு பற்றி நல்லா புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, இந்த தாவீதை குறித்து சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, இவன் சவுல் தள்ளப்படுறார் ஒரு நாள்ல. சவுலை தேவன் தள்ளி தான் தாவீதை என்ன செய்றாரு, ஏற்படுத்தினார். ஏன்னா சவுலிடத்திலிருந்து தேவன் அந்த கிரேஸை விலக்கிட்டாருன்னு போட்டு, சவுல்கிட்ட இருந்து கிருபையை விலகிட்டார். நான் வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டுனா அவனுடைய சந்ததியிலே வருகிறவரை விட்டு விலக்க மாட்டேன். அப்போ சவுலை விட்டு என்ன பண்ணிருச்சு, கிருபை போயிருச்சு. சவுலை விட்டு கிருபை போயிருச்சு. இப்போ தாவீதினுடைய சந்ததியில் அந்த கிருபை இருக்கும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நேரடியாக சாலமோனை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய சொல்லிட்டே வருவார். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எழுத்தின்படி நம்ம அர்த்தம் கொள்ளும் போது என்ன பண்றோம் அப்படின்னா, இது எல்லாம் சாலமோனுக்கு தேவன் நினைச்சுவாரு, கிருபை கொடுப்பேன், தள்ளிவிட மாட்டேன், அவனை மிலாட்டினால தண்டிப்பேன், இப்படிதான் சொன்னாரு அப்படின்னு. நீங்க அதோட சாலமோட நிறுத்திடாதீங்க. இங்க யாரை பற்றி பேசுதுன்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, இயேசுவை பற்றி வேதம் பேசுகிறது. ஏனால் ஒரு ராஜாவை விட்டு பரலோகத்தின் தேவன் கிருபையை தள்ளினார். இன்னொரு ராஜா இயேசு. தாவீதுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் இயேசு ராஜா. இயேசுவை விட்டு கிருபை ஒரு நாளும் விலகப் போவதில்லை. இயேசுனுடைய சந்ததியை விட்டு கிருபை விலகவே விலகாது. அதான் அவனுடைய முக்கியமான பாயிண்ட். தேவனுடைய இரக்கங்களோ கிருபைகளோ வாக்குத்தத்தங்களோ அது மாறவே
மாறாது. அதான் சொல்றாரு, நான் வந்து சவுலை விட்டு விலக்கினது போல அவனை விட்டு நான் விலக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சவுலை விட்டு கிருபை விலகுச்சு. ஆனால் தாவீதை விட்டு கிருபை என்ன செய்யல? விலகல. நான் சொல்லுகிறேன், சவுலை விட்டு கிருபை விலகுச்சு. இயேசுவின் மூலமான உண்டான கிருபை நம்மளை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா. இயேசுவின் மூலமா உண்டாக்கப்பட்ட, நமக்கு உண்டாக்கி கொடுக்கப்பட்ட கிருபை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே விலகாது. அதுதான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். என்றென்றைக்கும் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு 16 வசனத்தில், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். பாருங்க, தாவீதுனுடைய ராஜாசனத்தை பத்தி இங்க பேசல. தாவீதும் ராஜாவா இருந்தான், ஆனா அவனை பற்றி மட்டும் பேசல. அங்க வேதம் சொல்லுகிறது, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை நாத்தானை கொண்டு தேவன் வந்து பேசுறாரு, தாவீதினிடத்துல பேசுறாரு. ஆனால் தாவீதின் சந்ததியில வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இந்த இடத்துல அவர் பேசுறாரு. பேசும்பொழுது உன் வீடும் என் ராஜ்யமும் அப்படிங்கிறார். அதாவது கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை சொல்றோம் இல்லையா, சபையும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். இது இயேசு கிறிஸ்துவை சொன்ன வார்த்தையாக நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடாய் மாறுகிறது. ஏனென்றால் சபைகள் அழிக்கப்படுவதே இல்லை. சபைகளை ஒரு மனிதன் அழிக்கவே முடியாது. ஏனென்றால் வேதம் வாக்கு பண்ணி இருக்கிறது, இந்த சபைகள் என்பது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு சொன்னார் இல்லையா. சபை வந்து என்றென்றைக்குமே அழிக்கப்படாது. தாவீதினுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக நிற்கும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கணுமே. ஆனால் தாவீதினுடைய வீடெல்லாம் அழிஞ்சிருச்சுங்களா, அந்த மாம்சத்தின்படியா பிசிக்கல் பாடி எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சராக அழிஞ்சு போச்சு. அதை பற்றி வேதம் பேசல. என்ன பேசுதுன்னா, ஆவிக்குரிய தேவனுடைய சபையை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பேசுது. இது வந்து என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று என்கிறார் என்று சொல்ல சொன்னார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே வரும். அதனால தான் பவுல் வந்து இதை கொஞ்சம் அப்படியே டச் பண்றார். நிறைய நேரங்களில் இன்னைக்கு கூட இந்த சத்தியம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக தரலாம். ஏன்னா சில நேரங்களில் சில சத்தியங்களை நம்ம கேட்கும்போது அது எந்த அளவுக்கு நம்ம கிரகிக்கிறோம்னு தெரில. பவுல் வந்து அவர் அந்த நாட்களில் அதை பேச ஆரம்பிக்கிறார். இந்த ஜனங்கள்கிட்ட இந்த சபையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற அந்த கிருபை, அவருடைய ராஜ்யம், அதை பற்றி தான் பேசுகிறாரு. இது வந்து வெறும் தாவீது சாலமோனை பற்றி மட்டும் சொல்லப்பட்டதல்ல, தாவீது தன்னை பற்றி நாத்தான் சொன்னதாக மட்டுமாக அல்லாமல் இயேசுவை பற்றி சொன்னது அப்படி சொல்றாரு. இப்போ அப்படியே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்க. அவர் சொல்றாரு 23 வசனத்துல, அப்போஸ்தலர் 13:23, அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இப்படி சொல்லிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோவானை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் பொந்தி பிலாத்துடைய கரத்தில் இயேசு ஒப்பு கொடுத்த பற்றி பேசுகிறாரு. பேசிட்டு இதெல்லாம் வந்து பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 29 வசனத்துக்கு வந்துடுவோம். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே, இயேசு எல்லாம் அவரை குறித்து எழுதியிருக்கிறபடியே தான் இயேசுனுடைய மரணம் நடந்துச்சு. எழுதியிருக்கிறபடி அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் இவங்க நிறைவேற்றிட்டாங்க. அதாவது எல்லாரும் பிடிச்சாங்க, அடிச்சாங்க, காடி துப்புனாங்க, எல்லாம் கேவலப்படுத்தினா, திட்டுனா, உமிழ்னா, எல்லாம் நடந்துச்சு. கடைசியாக அவர் மரித்தாரு, அவரை கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்க. இப்போ பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இதெல்லாம் நமக்கு தெரியும். தேவன் அவரை 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாக இருக்க. சீஷர்கள் எல்லாம் அவங்களுக்கு உயிர்த்தெழுந்து 40 நாளும் அநேக முறை அவர்களுக்கு தரிசனமாகி தன்னை உயிரோடு காண்பிக்கிறார். அவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சாட்சி, நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு அப்போஸ்தலர் சொல்றாங்க. இப்போ பாருங்க, அப்படியே வர்றார், சங்கீதத்துக்கு போயிடுறார். பவுல் வந்து அப்படியே சங்கீதத்துக்கு போறார், 2ஆம் சங்கீதத்துக்கு போறார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே. இப்போ 2ஆம் சங்கீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ராஜாவை பற்றி இந்த வேதவசனம் பேசுகிறது. 2ஆம் சங்கீதத்தில் பேசும் பொழுது அவர் வந்து இயேசு இந்த உலகத்தை எப்படி ஆளுவார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு விரோதமாக வந்து அவர் அபிஷேகம் பண்ணினதுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய்
ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அரித்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். இப்போ நிறைய நேரங்களில் வந்து பாருங்களேன், நம்ம தேசத்திலே கிறிஸ்தவங்களை இல்லாமல் பண்ணிவிடுவோம். சில நேரங்களில் சிலர் அதிகாரம் வந்துருச்சு, ஆளை வந்துட்டோம் அப்படி சொன்ன உடனே இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் பரலோகத்தின் தேவன் அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாராம்? நக்கலாக சிரிப்பாராம். சும்மா சிரிப்பாரும் போடலை, நக்கலாக சிரிப்பாராம். நீ உனக்கே ஒரு கிரேஸ் கொடுத்துருக்கியா, கொஞ்ச நாள் உட்காந்துட்டு போன்னு சொல்லிட்டு, நீ வந்து தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில இல்லாதபடி, அல்லது தேவனுடைய சபையே இல்லாதபடி நான் அழிச்சிருவேன் நீ பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவர்களை பார்த்து என்ன பண்ணுவாராம்? இகழுவார்னு போட்டிருக்கு. இகழுவார்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நக்கலாம் அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அதை சொல்லிட்டு வந்து பாருங்க, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். பாருங்க, இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இப்படியே சொல்லிட்டே வர்றார். இப்போ இந்த சங்கீதத்தை வந்து சொல்லும் பொழுது அவர் வந்து என்னை பார்த்து சொன்னாரு, கர்த்தர் என்னை நோக்கி அப்படி சொல்லும் பொழுது இதை நம்ம தாவீதை பார்த்து கடவுள் சொன்ன மாதிரி, தாவீதுக்கு சொன்னது மாதிரி நினைச்சது தெரியுது இந்த இடத்துல. ஆனால் தாவீதுக்கும் சொன்னார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றிச்சு. தாவீதுடைய வம்சத்தில் வெளிப்பட போகிற இயேசுவை குறித்து என்ன செஞ்சாரு? தேவன் சொன்னார். அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே தான் இதை பவுல் வந்து, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி ராஜ்யபாரம் பண்ணுவாரு? 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நற்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும். பாருங்க, இயேசுவை பற்றி சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர் யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக் கொள்றவன் பாக்கியவான். குமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு. நிறைய நேரங்களில் பாருங்க, இந்த குமாரனுக்கு கோபம் உண்டாகக்கூடிய அளவில் அதிகாரம் பெற்றவங்க சில நேரங்களில் பேசும் பொழுது அவர் சொல்றாரு, ஒரு இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி ஒரு குயக்களத்தை உடைச்சு போடுறது மாதிரி நினைச்சிருவேன். ஒரு குயக்களத்தை உடைக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் தேவையில்லை, கீழே போட்டாவே உடஞ்சி போயிடும். குச்சியத்தை அடித்தோம்னா தூள் தூளாக போயிடும். ஆனால் குயக்களத்தை நொறுக்கிறதுக்கு இருப்பு தடியை வச்சு அதை நொறுக்குனா என்னென்ன பவுடராகவே ஆகி போயிடும். தேவன் சொல்றாரு, அப்படி அவர் ஆளுவேன் என்று. அப்போ இயேசுவை பற்றி இந்த இடத்துல சொல்றாரு. இதுதான் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம மறுபடியும் அங்கே வந்துடுவோம் பாருங்க. அவர் 2வது சங்கீதத்தில் இப்படி சொன்னார்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. இப்போ பாருங்க 33ஆம் வசனம், இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். பாருங்க, இயேசுவை எழுப்பிட்டாரு. எழுப்பிட்டு இப்ப அவர் எழுப்பினதினாலே, இயேசுவை வந்து எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளையாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இப்படி சொல்லிட்டு பாருங்க, இனி அவர் அழிவுக்கு உட்படாத படிக்க அவரை மரித்தொழிந்து எழுப்பினார் என்பதை குறித்து. இப்ப அப்படி ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு போயிறார். அவர் வந்து யாரை பற்றி சொல்லி இருக்கிறாரு பாருங்க. பைபிள் நம்ம நிறைய நேரங்கள் படிக்கிறோம். ஆவியானவர் நமக்கு விலக்கி காமிக்கலைன்னா நம்ம உடனே விளங்கி கொள்ளவே முடியாது. இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, பேதுருட்டு கேட்டாரு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? சீசரை பார்த்து கேட்டார். பேதுரு சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு இம்மிடியேட்டா சொல்றாரு, இது மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, உன்னுடைய எஜுகேஷன் நாலேஜோ உன்னுடைய உலக பிரகாரமான அறிவோ உன்னுடைய சொந்த பந்தங்களோ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு. பாருங்க, ஜீசஸ் வந்து லார்ட் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி தேவன் என்றும் அவரை பற்றிய காரியங்கள் அறிந்து கொள்ளுங்கிறது வந்து மனுஷன் தன்னுடைய சுய ஞானத்தினால சுய அறிவினால கண்டுபிடிக்க நினைச்சா கண்டே பிடிக்க முடியாதுங்க. இந்த பைபிளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய புதை பொருளானவைகளால் அடங்கி இருக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. தோண்ட தோண்ட புது புது ரகசியங்கள் வெளிப்படும்.
இப்போ பவுல் வந்து அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு பாருங்க, 2ஆம் சங்கீதத்துக்கு போறாரு, அப்படி ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு போறாரு. இவர் ஒரு அதிகாரம் முடியுங்காட்டி அவர் முழு பைபிளும் சுத்தி வந்துடுறாரு. அங்கங்க இருக்கிறத ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ரெஃபரன்ஸ் எடுத்து அவர் பேசுறாரு. இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு, இயேசு இனிமேல் அழிவையே காணாதபடிக்கு அவர் வந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு அதை குறித்து தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார் சொல்லி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி இருக்கிறாரே, அந்த நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, சொல்லிட்டு பாருங்க. இப்போ 35ஆம் வசனத்தில், அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. இப்போ வந்து பாருங்க, மறுபடியும் சொல்றாரு, உங்களுடைய பரிசுத்தருடைய அழிவு என்ன செய்ய மாட்டேது, காண ஒட்டீர். இது எங்கன்னா 16ஆம் சங்கீதத்துக்கு போறாரு. 16:10 சங்கீதம் 16:10 வாசிக்கலாமா? பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் பேசுறது தன்னை குறித்து பேசுன மாதிரி இருக்கும். அவர் சொல்றாரு, என்னுடைய ஆத்துமாவை என்ன செய்ய மாட்டீர், பாதாளத்தில் விடீர், என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உங்களுடைய பரிசுத்தவானுடைய அழிவை என்ன செய்ய மாட்டீர், காண ஒட்டீர் அப்படி சொல்றாரு. சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா தாவீது தன்னை பற்றி சொல்லுகிறது போல இது தோன்றுகிறது. ஆனால் தாவீது வந்து தன்னை பற்றி சொல்லல, இயேசுவை, தன்னுடைய லைனேஜில் வரப்போகிற இயேசுவை பற்றி என்ன செய்யறாரு, சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படுது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான அழிவை காணவிட்டு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தின் நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ வந்து பாருங்களேன், இதைத்தான் இங்கே வந்து 13ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து அந்த வசனத்தை மேற்கோள் காமிச்சு பேசுகிறார். உங்களுடைய பரிசுத்தவருடைய அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு என்ன கண்டான், அழிவை. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இப்ப இங்க தாவீது சொல்லும் போது பாருங்க, ஆரம்பிக்கும் போது எப்படி, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்றார். பாருங்க, பிதாவாகிய தேவன், கர்த்தர்னு சொல்லும் பொழுது என்னன்னா, ஏலோகிம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை பார்த்து, அதனால சொல்ற என் ஆண்டவரை பார்த்து அப்படிங்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவாகிய ஆண்டவர், என் ஆண்டவர். அவர் எப்படி சொல்றாருன்னா, என் வழியிலே இந்த உலகத்தில் இயேசு பிறக்க போறாரு, அவரை தேவன் ஆண்டவரும் இரட்சகருமாக ஆக்கினார். அவர் தேவனாய் இருந்தவர், மாம்சத்தில் என் வழியிலே பிறந்து மறுபடியும் தேவன் அவரை ஆண்டவராக இரட்சகராக நினைச்சாரு, மனுவிற்கு எதுக்க மாட்டார். அதனால அவர் சொல்றாரு, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அப்படிங்கிறார், என் வழியிலே வெளிப்படுகிற இயேசுவை நோக்கி, உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும், உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்தில் கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். இப்படி சொல்றாரு. நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, யாரு, தாவீது இல்ல, தேவன் தான் என்ன பண்றாரு, இயேசுவை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக என்றென்றைக்கும் இருக்கிற பிரதான ஆசாரியராக அவர் நியமிக்கிறார். ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். அவர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். அப்போ தாவீது நிறைய இடங்கள்ல பேசும் பொழுது தன்னுடைய ராஜாங்கத்தை பற்றியோ தன்னை பற்றியோ பேசுவது போல இருக்கும். ஆனால் தன் வழியிலே வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் இந்த உலகத்துல என்ன செய்ய போறாரு, இதைத்தான் அவர் பேசிக்கொண்டே வருகிறார். அப்போ நம்ம சங்கீதத்தில் வாசித்த அந்த ஏசாயாவில் வாசித்த அந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தாவீதுக்கு அருளின அந்த லவ்விங் ப்ராமிசஸ், அந்த ஃபெய்த்ஃபுல் ப்ராமிசஸ் எல்லாவற்றையும் தேவன் வந்து நமக்காக
நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். தாவீதுக்கு அருளின அந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தியிருக்கார். இன்னும் கூட கொஞ்சம் நான் அதை விளக்க விரும்புகிறேன். இதை கொஞ்சம் நம்ம விளங்கிக்கிறோம். அதனால தான் இந்த வசனத்தெல்லாம் சொல்லும்போது ஏசாயாவும் சொல்றாரு, பவுலும் சொல்றாரு, கொஞ்சம் செவியை சாய்த்து கவனம் செய்யுங்க, கேளுங்க. இதை கொஞ்சம் கவனமா புரிஞ்சிட்டோம்னா, நான் சொல்றேன், இந்த வருஷத்துல நம்முடைய உடன்படிக்கையின் டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிக்கிறது. தேவனிடத்தில் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? உரிமையோடு கிளைம் பண்ண ஆரம்பிப்போம். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுங்கன்னு சொல்றதை காட்டிலும் உடன்படிக்கையின்படி செய்யுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிப்போம். இன்னும் கொஞ்சம் மேலான ஒரு நிலைக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்ல போக ஆரம்பிப்போம். என்னோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நான் அந்த உடன்படிக்கையை மீற மாட்டேன், அவர் மீறவே முடியாது. இந்த லெவலுக்கு நம்ம வரணும். அப்படி வந்தால் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய ஆத்துமா செழிக்கும்ங்கிறார், உன் ஆத்துமா பிழைக்கும் அப்படிங்கிறார். நம்ம இந்த உலகத்துல நம்ம கெட்டே போக மாட்டோம். அதுதான் இங்க பவுல் சொல்றார். இப்போ பவுல் பாருங்க, அந்த 13 அதிகாரத்துல பேசும் பொழுது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிற எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே, அசட்டைக்காரரை பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களின் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். பவுல் பேசிட்டே வர்றாரு, நான் கிரியை நடப்பிப்பேன், அந்த கிரியையை ஒருத்தன் விவரிச்சு சொன்னா கூட நீங்க அதை விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்லாம் வேதத்தை சொல்லப்படுங்க. பாருங்க, சில இடங்களில் பைபிளில் நம்ம நல்லா விவரிக்கிறோம், விவரிச்சு சொல்றோம், இதுதான் இப்படிதான் இது அப்படி சொல்றோம். ஆனாலும் கூட அந்த விவரித்து சொன்னாலும் கூட, தேவனுடைய அந்த கிரியைகளை விவரித்து சொன்னா கூட அதை புரிந்து கொள்ள முடியாத மக்கள் இருக்கிறாங்க. எப்படி பாஸ்டர் திருப்பி கேட்கிறாங்க, எப்படி நடக்குமா? விவரித்து சொன்னாலும் கூட பவுல் அதான் சொல்றாரு, நான் இவ்வளவு கிளியரா பாருங்க, ஒரு அதிகாரத்துக்குள்ள அவர் எங்க போயிட்டு வந்துட்டார் பாருங்க. சங்கீதம் முழு சங்கீதத்திலையும் வந்துட்டார், அப்படியே ஒரு டிராவல் கொடுத்துட்டார். எங்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு இயேசுனுடைய பற்றி வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது, இயேசுனுடைய மரணத்தின் மூலமா, அவருடைய பிரதான ஆசாரியர் ஆனது மூலமா என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கொண்டு இந்த இயேசுவின் மூலமா தான் உங்களுக்கு விடுதலை சொல்றாரு யூதர்களுக்கு. ஆனா விவரித்து சொன்னாலும் அவங்க அதை விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு பைபிள் அதையும் தேவன் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதையும் ஒரு மேற்கோள் காட்டுறார். எல்லா வசனத்தையும் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா ஒவ்வொரு வசனமும் ஒரு மேற்கோள். பழைய பாட்டில தான் பேசிட்டே வர்றாரு. அப்போ அதையும் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். அப்படி நேரிடாதபடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. சொன்ன உடனே அதை சொல்லி முடிச்சுட்டு அதோடு அப்படியே ஜம்ப் ஓவரைட்டார், முடிச்சிட்டார். அன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சு அவர்கள் யூதருடைய ஜபாலயத்திலிருந்து புறப்படுகிற அடுத்த ஓய்வு நாளில் இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார், நல்ல கவனிங்க, இந்த யூதர்களுக்கு என்னன்னா ஒரு முடிவை பண்ணிட்டாங்க, இவன் பவுல் சொல்றதெல்லாம் சரி கிடையாது, நமக்கு தெரியாத பைபிளா, நம்ம எத்தனை வருஷம் பைபிள் படிச்சுட்டு இருக்கோம், பவுல் என்னமோ புதுசு புதுசா தாவீதுக்கு சொன்னதெல்லாம் இயேசுன்னு சொல்லிட்டு இந்த இயேசுவற்றை கொண்டாந்து இந்த இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்காக இந்த பவுல் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அநேக யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு நிறைய பேருக்கு அதை பிடிக்கல. ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, இதுக்காக மொத்தம் எல்லா யூதர்களும் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் பிரஜாதிகள் என்ன பண்றாங்கன்னா, இதனுடைய கண்டினியூஷன் இது கொஞ்சம் விலங்க டஃபா இருக்கு, அடுத்த வாரமும் நாங்கள் சபை கூடி வரும் பொழுது இதை பற்றி எங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்போ சபை கலைந்து போகுது. யூதரிலும் யூத மார்க்கத்தில் அமைந்த பக்தி உள்ளவர்கள் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையில நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு அந்த மறுபடி சொல்றார். பவுல் என்ன வர்றாருன்னா, தேவனுடைய கிருபையின் உடன்படிக்கை நமக்கு இருக்கு, இந்த கிருபையில நீங்கள் என்ன செய்யுங்க, நிலை கொண்டு இருங்க. இயேசுவின் மூலமாக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிருபையின் உடன்படிக்கையா என்ன செய்யப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் உடன்படிக்கையில் என்ன செய்யுங்க, நீங்க நிலை பெற்று இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்கள அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 13 அதிகாரத்தில் தாவீதை பற்றி சொல்லும் பொழுது 22ஆம் வசனத்துல பாருங்க,
ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இப்ப தாவீது தேவனுக்கு சித்தமானது எல்லாத்தையும் செஞ்சாரா? தேவனுக்கு சித்தம் இல்லாததையும் செஞ்சாரு. நமக்கு தெரியும் தாவீதுனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் செஞ்சுட்டு அடி வாங்கினாரா இல்லையா? அதான் நடந்துச்சு. அப்ப இது முழுக்க முழுக்க தாவீதை பற்றி பேசல. ஆனால் இயேசு தேவனுக்கு சித்தமானதை மட்டும்தான் செய்தார். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படி சொல்லும்போது ஒரு பகுதி அது கரெக்ட். தாவீதும் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். தாவீது தேவனுக்கு பிரியமானவனா இருந்தான். பாருங்க, அதை குறித்து ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, he is a man whose heart beat to my heart. அதாவது அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான் அப்படின்னா, அவனுடைய ஹார்ட் பீட் எப்படி இருந்துச்சா? தாவீதுடைய ஹார்ட் பீட் எப்படி இருந்துச்சுன்னா, இயேசுனுடைய ஹார்ட் பீட் எப்படி இருந்துச்சோ, அதாவது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஹார்ட் பீட் எப்படி இருந்துச்சோ அந்த ஹார்ட் பீட்டாவே அவனுடைய ஹார்ட் பீட் என்ன செஞ்சான்? இருந்துச்சான். இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன்னு சொல்லும் போது நம்ம லேசா கடந்து போயிடுறோம். அதாவது என்னன்னா, இன்னும் சொல்ல போனா தேவனுடைய இருதயமும் தாவீதுனுடைய இருதயமும் எப்படி செஞ்சுச்சு? ஒரே ரிதத்துல அது ஃபங்க்ஷன் ஆச்சு. ஒரே ரிதத்துல துடிச்சிச்சு, ஒரே மாதிரி. இன்னொரு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தேவனுடைய இருதய துடிப்பாகவே தாவீது இருந்தான். இந்த உலகத்துல தாவீதுனுடைய இருதயம் எப்படின்னா, அவன் தனக்கானதை சிந்திக்கல, தனக்கான இருதயத்தை உடையவனாகவே இல்லை. அதுல ரொம்ப வைராக்கியம் காமிச்சார். நிறைய விஷயங்களை கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின மனுஷன் தாவீது. தாவீதை ரொம்ப குறைச்சி பேச முடியாது. அதனாலதான் வேத வசனம் என்ன சொல்றா, அவனுக்கு சொன்னதாகவே சொல்லு, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக கண்டேன். அப்போ தேவனுடைய இருதய துடிப்பு பாருங்க. இப்போ நான் தேவனுடைய ஒரு சில காரியங்களை விருப்பங்களை நிறைவேற்றுறாருன்னா அது ஒரு சர்டன் பர்சன்டேஜ். நான் இவ்வளவு தூரம் நான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் தேவனுடைய இதய துடிப்பாகவே மாறிட்டேன்னா, அவருடைய இருதயம் எதற்காக துடிக்கிறதோ அதே துடிப்பு எனக்கு உண்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்ப நான் இங்க சொல்றதுக்கே இல்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் அல்ல கிறிஸ்துவே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய துடிப்பெல்லாம் தேவனுடைய துடிப்பு. தேவனுடைய இருதயம் எப்படி துடிக்கிறதோ அது போலதான் என்னுடைய இருதயம். அப்ப தேவன் என்னுடைய இருதயம் எதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறதோ அதற்காக என்னுடைய இருதயமும் துடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிதான் தாவீது இருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 100% யார் வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா, இயேசுனுடைய வாழ்க்கையில தான் ஃபுல்ஃபில் ஆகுது. பிதா, அதனாலதான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவும் அதை அன்றி ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் பிதாவானவர் எனக்கு கற்பித்திருக்கிறார். அப்போ இயேசு எப்படி இருந்தார்னா, பிதாவினுடைய இதய துடிப்பாக அவர் இருந்தார். பிதாவுடைய இருதயம் எதற்காக இயங்குகிறதோ, என்ன செய்ய வேண்டும் எண்ணுகிறதோ, என்ன ரிதத்துல ஃபங்க்ஷன் ஆகுதோ, சிலருக்கு பாருங்க இருதயம் படபடன்னு துடிக்குதுங்க அப்படிவாங்க. சில நேரங்களில் படபடப்பு வந்துருச்சு, எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கேட்டோம்னா என்ன செய்ய ஆரம்பிக்கும், கொஞ்சம் அப்படி பிபி எல்லாம் ரைஸ் ஆகும், படபடன்னு துடிக்கும். நான் சொல்றேன், அது சேம் ரிதம். பிதாவுடைய இருதய துடிப்பு எப்படி இருந்ததோ அப்படி இயேசுடைய இருதய துடிப்பும் இருந்தது. அதுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். அதுதான் ஒரு மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா சொல்லுது. இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னா இது எப்படின்னா, இயேசுவை தேவன் பார்க்கிறார். இயேசு தான் அந்த 100% வார்த்தைக்கு பொருத்தமானவர். அதைத்தான் பவுல் இங்கே விளக்குறாரு. அதுதான் இங்கே தாவீதுடைய சப்ஜெக்ட் எடுத்து அப்படியே கொண்டு போய் இயேசுவோட கல்வாரியோட இணைச்சு, இயேசுனுடைய இருதய துடிப்பும் பிதாவாகி தேவனுடைய இது. இயேசு பாருங்க, மண்ணான மனுஷனா இந்த உலகத்தில் இருக்கிறார். ஆனால் அவருடைய இருதய துடிப்பு எப்படின்னு கேட்டா, பிதாவானவருடைய விருப்பம் தான் இவருடைய இருதய துடிப்பாக இருக்கிறது. எதையுமே அவர் தனக்காக என்ன செய்யலை. இன்னும் பாருங்க, இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா இப்படி சொல்ல முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது 48 சங்கீதத்தில் அவர் இப்படி பேசுறார். சங்கீதம் 48 திருப்பி கொள்ளும். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1
என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பாருங்க, இங்க தாவீது சொல்லும்போது சொல்றாரு, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இப்ப பாருங்க, இது தாவீது சொன்னது மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி வசனத்தை படிங்களேன். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருள் என்னை குறித்து, இது எங்க எழுதப்பட்டிருக்குன்னா ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அது இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீதை பற்றி பேசுற இடத்த முன்ன பின்ன படிச்சு பார்த்தோம்னா தாவீது தன்னை பற்றியே பேசல, தன்னுடைய வம்சாவளியில வெளிப்பட போகிற இயேசுவை பற்றி தான் பேசிட்டே வர்றாரு. புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே அப்படின்னு இயேசு புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அதே பகுதியை எடுத்து படிச்சானா இல்லையா தேவாலயத்தில் படிச்சுட்டு சொன்னாரு, புஸ்தக சுருள்ல என்னை பற்றி என்ன எழுதி இருக்கிறதோ அதை நான் படிக்கிறேன் அப்படின்னாரு. என்னை பற்றி எழுதி இருக்கிறது. அப்ப அதை தான் இங்கேயும் இதோ வருகிறேன், புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்ப இயேசு தேவனுக்கு பிரியமானவைகளை மட்டும் செய்கிற குமாரனாக இந்த உலகத்துல இருந்தாரு. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப அப்படி யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்களேன். கொஞ்சம் வசனங்கள்லாம் எடுப்போம். இன்னைக்கு புதிய வருஷத்துல கொஞ்சம் ஒரு புதிய சத்தியத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோமே, ஆனால் மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. யோவான் 8. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் என்ன செய்றேன், எப்பொழுதும் செய்கிறபடியால். வாசிங்க தொடர்ந்து. என்னை தனியாக இருக்க விடவில்லை. பாருங்க, அவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளெல்லாம் நான் என்ன செய்றேன் சொல்றேன் அப்படிங்கிறார். அவர் நான் எங்க பிதா என்ன சொன்னாரோ அதுதான் நான் என்ன செய்றேன் சொல்லியிருக்கேன், சுயமா இதை என்ன செய்யறதில்ல சொல்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், என் கூடவே இருக்கிறாரு, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அதாவது என்னன்னா, பிதாவினுடைய அந்த ஹார்ட் பீட்டும் இயேசுடைய ஹார்ட் பீட்டும் ஒரே ரிதத்தில் என்ன செய்யுது, இயங்குகிறது, ஒரே இயக்கம். அதனாலதான் இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் என்ன சிந்திக்கிறேனோ அதுதான் பிதா. பிதாவினுடைய விருப்பத்தை தான் என்னுடைய மனசுல ஓடுது. பிதாவினுடைய இருதயத்துல துடிப்பு தான் என்னுடைய இருதயம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, துடித்து கொண்டிருக்கிறது. ஒரே ரெண்டு பேர் ஒன்றாயிருக்கிறோம். இதுதான் திரும்ப திரும்ப இயேசுவும் சொல்றார். இப்போ இந்த இயேசுவை கொண்டு தேவன் என்ன பண்றாருன்னா நித்திய உடன்படிக்கையை பண்ணுகிறார். இப்போ தாவீதின் மூலமாய் வாக்கு தத்தமா பிராமிஸா நிறைய கொடுக்கப்பட்டே வருது இல்லையா. இதெல்லாம் இயேசுவை கொண்டு நித்திய உடன்படிக்கையாக மாறுகிறது. எபிரேயர் திருப்பிக் கொள்ளும் பாருங்க, 13ஆம் அதிகாரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபிரேயர் 13:20 பாருங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளையும் பொருந்தினவர்களாக்குவாராக, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்போ பாருங்க, இங்கே இந்த எபிரேயர் எழுதின ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நிறைய நல்ல காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் சொல்லும் பொழுது நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். பாருங்க, நித்திய உடன்படிக்கை, இந்த வார்த்தையை கவனிக்கணும். இதெல்லாம் ஏசாயா 55:3 நம்ம வாசிக்கிறோம். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு என்ன செய்வேன், நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொன்னார் இல்லையா. இந்த நித்திய உடன்படிக்கையை யார் மூலம் ஏற்படுத்துறாருன்னா ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர் அல்லது பெரிய மேய்ப்பர், பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை மரித்தோரிலிருந்து எழும்பி வர பண்ணி அவருடைய அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினால
அந்த சமாதானத்தின் தேவன் இந்த உடன்படிக்கையை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த உடன்படிக்கை நமக்கும் தேவனுக்கு இடையில் என்ன செய்யுது? உண்டாகிறது. அது தாவீதுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட எல்லாம் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த உடனே இப்போ அந்த ஒவ்வொரு ப்ராமிசஸும் நித்திய 15 வருவோம் பாருங்க. அவர் சொன்ன கிருபையை விளக்க மாட்டேன், கிருபையை விளக்க மாட்டேன். இப்போ நீங்க நல்ல இந்த உடன்படிக்கையை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா தேவ கிருபை உங்களை விட்டு என்ன செய்யாது? விலகாது. இப்போ பாருங்களேன், இந்த சில நேரங்களில் தகாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கடவுள் ரொம்ப கிருபை உள்ளவர், கிருபை பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஆனால் ஏங்க எங்களுக்கு கிருபை கிடைக்காம போச்சு? ஒரு கொஸ்டின் வருது மனுஷங்களுடைய மனதில். ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த கிருபையை தேவன் அக்ரிமெண்ட்டாக மாற்றிட்டார், உடன்படிக்கையாக மாற்றிட்டார் மனுஷனோட. ஆனால் இந்த உடன்படிக்கையை நானும் மீறக்கூடாது, தேவன் நினைச்சக்கூடாது. உடன்படிக்கைனா 2 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆட்டையோ ஒரு கன்றுக்குட்டியோ கொண்டு அல்லது புறா குஞ்சுகளை கொண்டு 2ஆக கிழிப்பாங்க. அப்படியே 2ஆக என்ன செய்வாங்க? வெட்டுவாங்க. ரத்த வெள்ளத்தில் 2 துண்டமாக மாற்றுவாங்க, நடுவால பூரா ரத்தம் கிடக்கும். இப்போ உடன்படிக்கை பண்ணுறவன் இங்கே நின்றுட்டு என்ன உடன்படிக்கை பண்ணுறானோ அதை கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கை பண்ணணும். அந்த பக்கம் ஒருத்தர் நின்றுட்டு ஆமா நானும் இது மாதிரி என்ன செய்வேன், மீற மாட்டேன் அப்படி அறிக்கை பண்ணிட்டு இந்த ரத்தத்தின் ஊட என்ன செய்வாங்க? நடந்து போவாங்க. அங்கிட்டு இருந்து ஒரு மனுஷன் நடந்து போவார், இங்கிட்டு இருந்து ஒரு மனுஷன் நடந்து போகணும். இது எதை காண்பிக்குது அப்படின்னா, இந்த உடன்படிக்கையை ஒருவன் மீறினால் இந்த மிருக ஜீவனை போல நீ துண்டாடப்படுவாய், உன்னை வெட்டி போடுவான். நீ இந்த உடன்படிக்கை மீறினா சாகணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அந்த உடன்படிக்கை. அப்ப என்னன்னா, உடன்படிக்கை என்பது மீறவே முடியாது, மீறினால் அவன் சாகணும். அதான் அதனுடைய முடிவு. டெத்து தான் உடன்படிக்கையின் மீறுதல் அப்படின்னு வருது. அப்போ உடன்படிக்கையை சில நேரங்களில் நம்ம தான் வயலேட் பண்ணிடுவோம். கடவுள் ஒரு நாளும் உடன்படிக்கையை மீறவே மாட்டார், உடன்படிக்கை மீறவே மாட்டார். ஆனா மனுஷங்க அந்த உடன்படிக்கையை மீறுறதுனால தான் ஆபத்துகள், மரணங்கள், இழப்புகள், தோல்விகள் இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில வருது. பட் நான் அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா, நான் சொல்றேன் அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுகிறதோ அது 100% என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். எத்தனை பேர் இந்த இரவில் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நான் நல்ல தீர்க்கமாய் தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த புதிய வருஷத்துல தேவன் தாவீதுக்கு பிராமிஸ் பண்ண எல்லா வாக்குத்தத்தங்களையும் நமக்கு உடன்படிக்கையா மாத்திட்டாரு. இப்ப இந்த உடன்படிக்கை அவர் மீறவே முடியாது. கண்டிப்பாய் வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர், உடன்படிக்கையை ஆக்கினவர் எனக்கு அந்த உடன்படிக்கைப்படி செய்து ஆகணும். உடன்படிக்கை அவர் செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்போ நான் உடன்படிக்கையிலே நான் உறுதியாய் நிலைத்திருந்தால், ஆண்டவரே உங்களுடைய உடன்படிக்கை இப்படி சொல்லுது, என் செவியை சாய்த்து நான் கேட்டிருக்கேன், என் ஆத்துமா பிழைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த உடன்படிக்கை என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா, தேவன் நிச்சயமாகவே உங்களோடு பண்ணினா அத்தனை உடன்படிக்கையை என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல எல்லா உடன்படிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்காக கர்த்தரை நாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஒரு சில உடன்படிக்கை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல பாருங்க, கிருபையை விளக்க மாட்டேன். கிருபை என்ன செய்ய மாட்டேன்? விளக்க மாட்டேன். அவனை விட்டு அப்படி சொல்றாரு. இப்ப நல்லா கவனிங்களேன், அவனை விட்டு இது தாவீதுடைய வம்சாவளியார்படி இயேசுவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிருபை அவரே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்டு விட்டதுனாலே இயேசுவை விட்டு கிருபை என்றைக்குமே விலகாது. முதல் பாயிண்டா தான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷத்தில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த கிரேஸ் அங்க இயேசுவின் மூலமாய் உண்டானது என்று 1:17 யோவான் சுவிசேஷம் சொல்லுகிறது. எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்ன பண்ணிச்சு?
உண்டாயின. பாருங்க, அந்த தாவீதுக்கு அருளின நிச்சயமான வாக்கு தத்தங்களை நித்திய உடன்படிக்கையாக, அந்த கிருபையின் உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்குள்ள எல்லா கிருபையும் இருக்கு. என்னென்ன இன்னும் சொல்ல போனா பாருங்க, சாலமோனே ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு தேவன் பெரிய கிருபை பாராட்டி அந்த கிருபையை இந்நாள் வரை காத்து வந்தார் அப்படிலாம் சொல்றாரு. அப்ப எவ்வளவு கிருபையை குறித்த காரியங்கள், இரக்கத்தை குறித்த காரியங்கள் என்னவெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ, அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பாஸ் ஆயிருச்சு. அதாவது என்னன்னா, இயேசுவின் மூலமா கிருபை உண்டாச்சு. இப்ப அந்த கிருபை நித்திய கிருபை. அந்த நித்திய கிருபையாக இருக்கிறதுனால கிருபை என்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது. விளங்குதா? இப்ப ஏசாயா 53 அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா 54 அதிகாரம் உங்களுக்கு கொஞ்சம் விளங்க ஆரம்பிக்கும். ஏசாயா புத்தகம் 54 அதிகாரத்துல அங்கு பேசுகிறாரு. 10ஆம் வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் சொல்ல, கிருபை விலகாது. உடன்படிக்கை பண்ணிட்டாரு, என்னை விட்டு தேவன் கிருபையை விளக்க மாட்டார். விசுவாசிக்கிற உரக்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதனாலதான் அவர் சொல்றார், மலை கூட விலகிரும்னா, பர்வதம், பெரிய பெரிய ஆளுகைகள், அரசாங்கங்கள் அதெல்லாம் கூட மாறிடும். ஆனால் என்னுடைய கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது. ஏன் அப்படின்னா, 54ஆம் அதிகாரம் வரும்பொழுது 53 கல்வாரியில் அந்த உடன்படிக்கை நடந்துருச்சு. 53ஆம் அதிகாரம் தான் கல்வாரி. ஏசாயா 53ஆம் அதிகாரம். இப்ப உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. உடன்படிக்கை முடிஞ்ச உடனே அடுத்தபடி தேவன் சொல்றாரு, இப்ப நான் அந்த தாவீதுக்கு பாராட்டின அந்த கிருபைகள் எல்லாத்தையும் நிச்சயமாகவே உடன்படிக்கையா மாத்திட்டேன். இனிமேல் இந்த கிருபை சவுளை விட்டு விலகின மாதிரிலாம் உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகி போகாது. உன்னை விட்டு விலகி போகாது. மனுஷனுக்கு எவ்வளவோ தவறு செய்கிறவனா இருக்கிறான், ஆனால் தேவன் அவர் மிகுந்த கிருபாகரராய் நம்ம மேல் இருக்கிறார். டக்குன்னு சவுளை விட்டு விளக்கின மாதிரிலாம் நம்ம விட்டு என்ன செய்யறது இல்லை, விளைக்கிறது. அவர் மிகுந்த கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏராளமான கிருபைகளை அவர் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் பெரிய கிருபை செய்கிற தேவன். இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவர் என்ன, கிருபை விலகாதுன்னு சொல்லியிருக்கிறார். முதல்ல தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த நித்திய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய காரியம் என்னன்னா, தேவனுடைய கிருபை நம்மளை விட்டு என்ன செய்யாது, விலகாது. கிருபை நம்மளை விட்டு விலகாது. என்றென்றைக்கு அந்த கிருபையை காப்பாராம். சங்கீதம் 89 வருவோம் பாருங்க, 18 இருந்து வாசிக்கிற பாருங்க. கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌகரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனுடைய உறுதியாக இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். பாருங்க, இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா தாவீதை பற்றி சொன்னது, தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது என்று கூட வைத்துக் கொள்ளலாம். தாவீதை தான் தேவனை அபிஷேகம் பண்ணி சாமுவேலை கொண்டு எல்லாம் பண்ணினார். ஆனா இந்த தாவீதை பற்றி அவர் இந்த இடத்துல சொல்லியிருந்தா கூட, அவனுக்கு பாராட்டின இந்த இடத்துல யாரை பற்றி சொல்லுன்னா, தாவீதின் மூலமாக இயேசுவை பற்றி இந்த இடத்துல சொல்ல வர்றார். பாருங்க, நல்லா விளக்குறேன் பாருங்களேன். நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். இது என்னன்னு கேட்டா, பாருங்க, இயேசுவை தேவன் தெரிந்து கொண்டு உலகத்தில் அனுப்பி நசரேயனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர் 10:38. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அவர் தொட்டவன்லாம் சுகமானான். எவ்வளவு கடுமையான வியாதி இருந்தாலும் சுகமானான். படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போயிடுறான், சுகமாகி போயிடுறான். பெல்லஸ்தாவில் இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. கூரையை பிரித்து இறக்குறாங்க, அவன் கட்டில தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான்னு போட்டுருக்கு. கர்த்தர் அற்புதத்தின் மேல் அற்புதம் பண்றாரு. இன்னும் பாருங்க, ஃபுட் வேணுமா, 5 2 மீன் எடுக்கிறாரு, பெருக்கி கொடுக்கிறார், சகாயம் பண்றாரு. என்னென்ன சகாயம் வேணும், பொருளாதார சகாயம் வேணுமா பண்றாரு. ஆக சகாயம் பண்ணத்தக்க சக்தியை ஒரு சௌரியமான மேல் வைத்து, இப்போ பாருங்க, இதை அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. சொல்லிட்டே வரும் பொழுது
24ஆம் வசனம் பாருங்களேன். சுருக்கம் வாசித்து முடிப்போம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். இப்படி சொல்லிட்டு 28ஆம் வசனம் பாருங்க. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். இப்படியே சொல்றார். 34ஆம் வசனம் 33, 34 பாருங்க. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரிலே ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் அப்படிங்கிறார். தாவீதுக்கு என்ன செய்ய மாட்டேன். அப்ப என்ன, தாவீதுகிட்ட நிறைய பேசுறார் தேவன். தாவீதை கொண்டு பேசுறாரு, அல்லது தாவீதின் இடத்துல நிறைய மற்ற தீர்க்கதரிசிகளை கொண்டு மற்ற சங்கீதக்காரர்களை கொண்டு நிறைய பேசுறார். அவர் சொல்றாரு, நான் தாவீதுகிட்ட சொன்னதுலாம் கிருபையை விட்டு விலகவே என்ன செய்ய மாட்டேன். தாவீதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்லவே மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்னா, தாவீதின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்திலே தேவன் என்ன செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதிலே எதையுமே தேவன் விளக்க மாட்டார். கிருபையை என்றென்றைக்கு என்ன செய்வாராம், காப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. என்றென்றைக்கும் காப்பேன். பாருங்க, இங்கே சொல்லும் பொழுது சகாயம் பண்ணத்தக்க சக்தி. இப்போ பாருங்க, இப்போ தாவீதுகிட்ட சொல்றாரு, சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இயேசுவின் மூலமாய் நித்திய உடன்படிக்கையா மாறிடுச்சு. இயேசு பண்ணின உடன்படிக்கை என்னன்னா, இயேசு எனக்காக தான் தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்றார், என்னுடைய பிரதிநிதியாக தான் பண்றார் இயேசு. அப்ப இயேசு பண்ண உடன்படிக்கையின் மூலமாக தாவீதுக்கு பண்ண வாக்கு தத்தம் எனக்கு சொந்தமா மாறிடுச்சு. இவன் வந்து பாருங்க, சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து. இப்போ ஒரு நாள் பாருங்க, லிட்டரலா இந்த வசனம் இங்க நல்லா வேலை செஞ்சு. ஒரு நாள் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் பிசாசு பிடிச்சு, அந்த பிசாசனுடைய பில்லி சூனிய மந்திரவாதத்தினால நல்லா இருந்த ஒரு வாலிப பையன் செத்தே போயிடும். அவங்களுக்கே நல்லா தெரியுது பிசாசு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா டாக்டர்கிட்ட கூட்டு போனா ஒரு நேரம் கிட்னி எல்லாம் சுருங்கி இருக்கு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா தான் பிழைக்கும் அப்படி சொல்லுவாங்க. பிளட் கவுண்ட்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒரு நேரம் அந்த பிசாசனுடைய அந்த அழுத்தம் விலகிருச்சுன்னா அவனுடைய பிபி, சுகர், மற்ற எல்லாமே பிளட் கண்டிஷன் எல்லாமே நார்மலாக இருக்கும். இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா இப்போ கிட்னியுடைய சைஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கொஞ்ச நாள் அப்போ தான் முதல் என்கிட்ட வந்து அறிமுகமாகறாங்க. அந்த பையன் இங்கே ஒரே ஒரு நாள் வந்தான். நான் சொன்னேன், தொடர்ந்து வந்து வசனத்தை கேளுங்க, நீங்கள் பிழைப்பீங்க அப்படின்னு சொன்னேன். யாரோ சொல்லி இங்கே வந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் பாஸ்டராக இருக்கார், அது மூலம் இங்கே வந்தாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து வரல. ஏன்னா அவனுடைய கண்டிஷன் ரொம்ப மோசம் வந்ததுனால வைத்தியமாக்குறதுக்காக கேரளா அங்கங்கே கூப்பிட்டு போனாங்க. அப்போ அவங்களுக்கு ஆனால் நல்லா தெரியுது பிசாசு வேலை செய்யறாங்க. அவங்க சொல்கிறாங்க, படுத்துக்கு ரூமில் ஃபேனை ஒன்றில் வச்சு படுத்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஓடுற மாதிரி ஓடுமா, ஜுர்ன்னு அப்படி ஓடுமாங்க. அது ஒரு டிமானிக் ஃபோர்ஸ் தான் அந்த வேலையை செய்யுது அப்படிமாங்க. இதெல்லாம் என்கிட்ட வந்து அப்புறம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா பிசாசு ஃபேனெல்லாம் சுற்றி விடுவானா, கரண்ட் இல்லாமலே ஃபேனெல்லாம் ஓடும் போலையா அப்படின்னு. ஆனால் இது கொஞ்சம் நமக்கு ஜோவியலாக தெரியுதுங்க. அவன் ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சரீரத்தில் ஹார்ட் பீட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ட்ரீம் அடிக்குது. ஆஸ்பத்திரிக்கு அவங்க பக்கத்தில் அவங்க மாமா ஆட்டோ வச்சிருக்காரு, தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் இல்லை, அவன் கண்டிஷன் வேற மாதிரி இருக்குது, அடுத்த ஆஸ்பத்திரி கொண்டு போங்கிறாங்க. நடந்து ஆஸ்பத்திரியில் போனவன் திரும்பி வந்து ஆட்டோவில் ஏற போனவன் ஆட்டோட்ட பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து செத்து போயிட்டான். வாலிப பையன், 24 வயது வாலிப பையன். அப்போ அவன் மரணத்துக்கு போகும்போது தான் என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இது பயங்கரமான ஒரு டிமானிக் பின்னணியில் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அவன் தங்கச்சி ரோட்டில் விழுந்து உருண்டு அளந்துட்டு இருக்கா, அவளை எந்திரிச்சுமா மரியாதை உள்ளே போய் சொல்லு, அழக்கூடாதுன்னு சொல்லு, இல்லைன்னா அண்ணனை பிடிச்ச பேய் அவளை பிடிக்கும்னு சொன்னார். நான் உடனே சாவு வீட்டில் போய் அல்லாதேன்னு ஆறுதல் வேணால் சொல்லலாம், அதிகாரம் பண்ணால் வெறும் அதிக பிரச்சனை ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் சொன்னேன், மரியாதையே எந்திரிச்சு உள்ளே போகும். என்ன உங்கள் அம்மா அப்பா கூட பேசாமல் இருக்காங்க, நீ கிளவி மாதிரி ரோட்டில் உருண்டுக்கிட்டு. அப்படி கல்லூரியில் படிக்கிற புள்ள, அவன் பள்ளிக்கூட காலேஜ் மட்டும் வந்திருக்காங்க, இது ரோட்டில் விழுந்துட்டு அப்படியே கிளவி கூட உட்காருக்கும், அப்படி ஒப்பார வச்சாங்க. மரியாதை இருந்துச்சு போட்டு உடனே பேய் பிடிச்சி உடனே கொன்றும் பார்த்துக்கோங்க. அடக்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்து தான் நான் எல்லாத்தையும் அப்புறம் விசாரிக்கும் போது ஒரு பயங்கரமான பில்லி சூனியம் மந்திரவாதத்தினால அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, அதே வந்து இம்மீடியட்டாக கொஞ்ச நாளில் ஒரு 1 or 2 days இந்த பிள்ளையை ப்ரொசஸ் பண்ணுது. இந்த பிள்ளைக்கும் அதே மாதிரி கண்டிஷன்ஸ் மாறுது. அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியுது, அந்த டீமன் ஸ்பிரிட் ஓடி வர்றது தெரியுது, எல்லாம் அது விசிபிளாக சொல்லுது, இந்த வந்துடுறான், இந்த அப்படி நடக்குது. ஒரு நாள் நான் சொன்னேன், ரொம்ப கண்டிஷனிங் இங்கே தூக்கிட்டு வாங்கன்ட்டேன் மற்ற இந்துக்கள்லேருந்து. வரும்போதே அவங்க சொல்கிறாங்க, இந்த பேகம் ஒரு பின்னாடி வரான் பாருங்க, இந்த பாருங்க பின்னாடி சைடில் ஓடி வரான் பாருங்க, இந்த டீமன் ஸ்பிரிட் வருது பாருங்க சொல்லும் பொழுதே அவள் அன்கண்ட்ரோல் ஆயிடுறான்.
அப்போ அன்கண்டிஷனாக ஆன உடனே கடைசிக்கு செம்பட்டியில் பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டாங்க. அப்போது கேட்டாங்க, அவங்க மாமா ஃபோன் பண்ணி கேட்குற, பாஸ்டர் செம்பட்டி வரைக்கும் வந்துட்டோம், ஒன்றும் பண்ண முடியல, இப்போ மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதா என்னன்னு தெரியல. நான் சொன்னேன், நேராக தூக்கி பஸ்ஸில் போட்டு ஆட்டோவை பிடிச்சி இங்கே கொண்டா, நான் பார்த்துக்கிறேன். நான் போய் பஸ் ஸ்டாப்பில் காரை வச்சுட்டு நின்னேன், வரட்டும் பார்த்துருவோம் அப்படின்னு. அங்கே வந்து காரில் அந்த வாலிப பிள்ளைய அவங்க மாமா தோலில் போட்டு தூக்கி தான் இறங்கினார் பஸ்ஸை விட்டு. ஆனால் அங்கேருந்து இறங்கி இந்த கேம்பஸ்குள்ளே வந்த உடனே அவள் ஃப்ரீ ஆகிட்டான். எழுந்திரிச்சு அவள் வாட்டுக்குள்ள கார்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த டிமானிக் ஃபோர்ஸ் வந்து அப்பா 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 அவங்களுக்குள்ள வேலை செய்கிறது. அப்போது இவங்களுக்கு என்ன சத்தியத்தை போதிக்கணும், எப்படி இவங்களை டெலிவர் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது அவங்களோட உட்காந்து கொஞ்சம் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும்னு உட்காந்து பைபிளை 2 நாளைக்கு இங்கேயே இருங்க, நீங்கள் பிசாசை எதிர்ப்பதை குறித்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், அது மூலமாக தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் நல்ல விசுவாசி, 25 வருஷம் விசுவாசி வீட்டில் பிள்ளை பேய் அடித்து சாகுது. இது வந்து கேட்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது, இப்படி நடக்கக்கூடாது, எங்கே பாதுகாவலை இழந்தீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசும்பொழுது பைபிளை எடுத்து அவங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கும் போது தேவ ஆவியானவர் என் மேல் இறங்கினார். அவர் இந்த வசனத்தை எனக்கு காமிச்சார். அவர் சொன்னார், சகாயம் பண்ணத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து. ஆண்டவர் சொன்னார், உன்னால் அவங்களை விடுதலை ஆக்க முடியும், உனக்குள்ள அந்த வல்லமையை நான் வச்சிருக்கிறேன், அந்த பவர் ஆஃப் காட் உனக்குள்ள இருக்குது, உடன்படிக்கை. உடனே எனக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது. இந்த பிசாசுக்கு இன்னையோட சாவு மணி, உன் பிள்ளைய தொட முடியாது, உன் பிள்ளை வாழ்ந்திருப்பாள், நான் சொல்ற சத்தியத்தை மட்டும் பிடித்துக்கொள், ஏனென்றால் உனக்கு சகாயம் பண்ணக்கூடிய ஆற்றலை தேவன் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். எத்தனையோ பேய்களை துரத்தி இருக்கிறேன், பல ஆண்டுகள், 15 வருஷம் 20 வருஷம் மனுஷன்கள் குடியிருந்த பேயெல்லாம் துரத்தி இருக்கிறேன். உன் பிள்ளையும் அந்த பேய் தொந்தரவு பண்ணதுன்னா அதை இல்பொருளை ஆக்குவேன். நான் சொல்ற விசுவாசத்தை மட்டும் எனக்கு செவியை சாய்த்து கேள். அப்பதான் இந்த வசனத்தை தேவன் எனக்கு சொன்னாரு, உனக்குள்ள ஒரு சௌரியவான் மேல் வைத்தேன்னு சொன்னா, இது தாவீதின் மேல் மட்டுமல்ல, இயேசுவின் மேல் மட்டுமல்ல, இயேசுவோடு இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இது உடன்படிக்கையாக மாறி இருக்கிறது. இதை நீ விசுவாசி, உன் மூலமா அந்த டெலிவரன்ஸ் உண்டாகும். நான் சொல்ல, இன்னைக்கு அந்த பிள்ளை விடுதலை ஆகி கல்யாணம் ஆகி பிள்ளைகளை பெற்று இன்னைக்கு அவங்க நல்ல ஒரு குடும்பமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு வந்ததினால் பிழைத்து கொண்டார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்ததுனால, இந்த உடன்படிக்கையை அறிந்ததுனால, பிசாசை எதிர்க்க பழகினதுனால வெற்றி பெற்றார்கள். அதோட பிசாசுக்குள்ள நிறைய கற்றுக் கொடுத்தேன். தொடர்ந்து அந்த டார்ச்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே தான் இருந்தான். ஒரு பெரிய ஸ்டோரி. அவர் ஒவ்வொரு விஷயம் எதிர்த்து தொடர்ந்து பாருங்க, அவனை அப்படியே காலின் கீழ் மிதித்து போட்டு, இல்லைன்னா அந்த பிள்ளையும் அவன் கொல்றதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது. அவன் அண்ணனை தான் கொன்னா, அடுத்த நேரம் அந்த பிள்ளையும் கொண்டிருப்பான். தாய் தகப்பன்மார் வந்து வாலிப வயசு 2 பிள்ளையும் தூக்கி கொடுத்துட்டு பிள்ளைகள் அற்றவர்களாம் போய் புலம்பி தெரிஞ்சிருப்பாங்க. சகாயம் பண்ணத்தக்க சக்தி, இது ஒரு உடன்படிக்கை. நான் சொல்றது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உடன்படிக்கை. நீங்கள் அநேகருக்கு சகாயம் பண்ணக்கூடிய ஆற்றல், அது டீமன் ஸ்பிரிட்டை துரத்துறது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நீங்க இந்த இந்த எபிலிட்டியை தேவன் நீங்க கேட்கலாம். இது ஒரு உடன்படிக்கை. 2024 வருஷத்துல நிறைய மனுஷனுக்கு என் மூலமாய் சகாயம் நடக்கணும் ஆண்டவரே, நிறைய ஃபேவர்ஸ் நான் பண்ணணும், இந்த ஆற்றல் உள்ள மனிதனாய் என்னை மாற்றுங்க. இது கிருபையின் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை நான் தேவன்ட்ட அப்படிதான் கேட்பேன். நான் ஒரு ஆஃப்டர் நார்மல் மேன், ஆனா எனக்காக இயேசுவை கொண்டு ஒரு நித்திய உடன்படிக்கையை பண்ணி இருக்கிறேன். இந்த உடன்படிக்கையின்படி காரியங்கள் நடக்கணும், இந்த உடன்படிக்கையின்படி பினான்சியல் பிளஸிங்ஸ் வரணும், இந்த உடன்படிக்கையின்படி காரியங்கள் உண்டாகணும். சகாயம் சகாயம் சகாயம், எல்லாரும் சொல்லுவோம் சகாயம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஒரு சௌரியமால் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தியன். தாசனாகிய தாவீதை என்ன பண்ண கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறார். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனுடைய உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை. இதெல்லாம் தாவீதுக்கு வாக்கு தத்தம். நமக்கு அப்போ உங்களோட தேவனுடைய கரம் உறுதியாய் இருக்குமா? கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்துமா? எத்தனை பேர் பலப்பட போறீங்க? அப்படியே எழுந்திருப்போம்.